வணக்கம். இது ஞான ஒளி யோக மையம் யூடியூபில் யோகா என்கின்ற இந்த தலைப்பில் நாங்கள் கடந்த சில வீடியோக்களில் நீங்கள் யோகாசனம் பழகுவதற்கு முன் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். இப்பொழுது யோகா செய்வதற்கு முன் உங்கள் உடலை யோக ஆசனத்திற்கு தயார் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்தை பழகிக்கொள்வோம். இந்த ஆசனத்தின் பெயர் சூரிய நமஸ்காரம். ஆங்கிலத்தில் சன் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். இந்த சூரிய நமஸ்காரமானது 12 தனித்தனி யோக ஆசனங்களை தொடர்ச்சியாக இணைத்து 12 தொடர் ஆசனங்களாக செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கின்றது. இந்த ஆசனத்தை நீங்கள் ஒரு முறை 5 முறை என்கின்ற எண்ணிக்கையில் தொடர்ந்து செய்து வந்தால் யோகத்திற்கான உங்கள் உடல், மன மற்றும் அறிவு ஆகிய கோஷங்களின் ஒருநிலைப்பாட்டை உறுதி செய்து கொள்ளலாம். மேலும் தொடர்ந்து இந்த சூரிய நமஸ்காரத்தினை நீங்கள் பயிற்சி செய்து வந்தால் உங்களின் தலைமுடி பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களின் சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக நீங்கள் வெளியேறிவிடலாம். மேலும் உங்களின் மூட்டுகள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை எல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். மேலும் இந்த சூரிய நமஸ்காரத்தினை நீங்கள் அதிகாலையில் பயிற்சி செய்வது நல்ல சிறந்த பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சூரிய நமஸ்காரமானது சூரியனின் சூரிய கதிர்களை உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் முழுமையாக கொண்டு சேர்ப்பதில் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. ஆகையால் அதிகாலை சூரியன் உதிக்கும் அந்த நிலையில், அதாவது சந்தியா காலம் என உரைக்கக்கூடிய காலை 5:30 மணி முதல் 6:30 மணி ஆகிய இந்த நேரத்தில் இதை நீங்கள் பயிற்சி செய்வது நல்ல சிறந்த பலனை உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். மேலும் நீங்கள் யோக ஆசனம் பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த சூரிய நமஸ்காரத்தினை 1, 3, 5 என்கின்ற எண்ணிக்கை சுழற்சியில் செய்துவிட்டு பிறகு யோக ஆசனங்களை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியம் வெகு விரைவில் பலமான ஒரு சுகமான உடல் வாகினை பெற ஏதுவாக இருக்கும். உங்கள் அறிவாற்றல் பெருகும், உங்களின் புத்தி கூர்மை அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் உடலில் உள்ள நோய் எதிர்ப்புத்தன்மை பெருகும். உங்கள் முகம் தேஜஸுடன் காணப்பட ஒரு அற்புதமான ஆசனமாக இது இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். மேலும் இந்த சூரிய நமஸ்காரத்தினை நாங்கள் இப்பொழுது யூடியூப் வீடியோ வாயிலாக சொல்லித் தருகின்றதை மென்மையாக பதட்டமில்லாமல் உங்களால் இயன்ற அளவு முயற்சியுடன் பயிற்சி செய்யுங்கள். யோக ஆசனம் செய்யும் பொழுது முக்கியமாக 3 வகையான கட்டுப்பாடுகளை நினைவில் கொள்ள வேண்டும். 1, கடுமையான முயற்சி செய்து யோக பழகுவதை தவிர்ப்பது நல்லது. 2வது, உங்களால் எவ்வளவு முடியுமோ அளவிற்கான முயற்சியை எடுப்பது யோக ஆசன பயிற்சிக்கு உகந்ததாக இருக்கும். மேலும் மற்றவர்கள் செய்யக்கூடிய ஆசனத்தை பார்த்து அவர்கள் செய்யும் அந்த அளவில் நீங்களும் செய்ய வேண்டும் என்று போட்டி மனப்பான்மையுடன் யோகாசனம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த 3 விதிமுறைகளை தவறாமல் மனதில் வைத்துக்கொண்டு
யோக ஆசனம் பழகுவது மிக அவசியமாக இருக்கும்.